என்னப்பா அந்த அம்மா இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறாங்க? என் பிள்ளை சஞ்சீவ ஜெயில இருந்து வெளியில கொண்டு வர முடியாதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாத அத்தை. நான் இருக்கேன். சஞ்சீவ் எப்படியாவது நான் வெளியே கொண்டு வந்துருவேன். சந்தோஷ், சீக்கிரம் போய் வக்கீல பாத்துட்டு வந்துடலாம். ஒரு நிமிஷம். ஓ, வக்கீல பார்க்க போறியா? போ. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். एक मिनट मैं भी साथ आता हूँ। அபி வா போலாம். அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க போயிட்டு வந்துறோம். சரி அபி. போலாம். அபி, நான் சொன்ன லாயர் வீடு இதுதான். வா போலாம். போயிட்டு வாங்கம்மா. ஆமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, நான் கால் பண்றேன். சொல்லுங்க சார். நாங்க லாயரை பார்க்க வந்திருக்கோம். ஒரு நிமிஷம் சார். சார், எஸ், உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க சார். அப்படியா? வர சொல்லு. சரிங்க சார். வந்துட்டாங்க. சார் உங்களை வர சொன்னாங்க. ஹலோ சார். வாங்க சார். நான் சந்தோஷ். தம்பியோட ஜாமீன் விஷயமா நான் உங்ககிட்ட போன்ல பேசியிருந்தேன். ஓ, ஞாபகம் இருக்கு. உட்காருங்க. உட்கார். உங்க டீடைல்ஸ் ஃபுல்லா செக் பண்ண. இந்த கேஸ்ல சஞ்சீவுக்கு எதிரான ஐ விட்னஸ் வீக்கா தான் இருக்கு. சோ சஞ்சீவை ஜாமீன்ல எடுக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்ல. வீக்கெண்ட் கோர்ட் ஹாலிடே முடியட்டும். மண்டே நாம கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்ணி மேக்ஸிமம் ஒரு 2 டேஸ்ல சஞ்சீவை வெளியே கொண்டு வந்துடலாம். தேங்க்ஸ் சார். நீங்க சஞ்சீவ ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்துடலாம்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு உயிரே வருது. டோன்ட் வரி மேடம், என்ன நம்புங்க. உங்க ஹஸ்பண்ட் சஞ்சீவ ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்துடலாம். என்ன கோர்ட் சார்ஜ், ஃபீஸ், அது இதுன்னு கொஞ்சம் பணம் அதிகம் செலவாகும். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல சார். எனக்கு என் சஞ்சீவ் இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வந்தாலே போதும். ஆமா சார், ஃபீஸை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க என்ன ஃபீஸ் கேட்கறீங்களோ அதை நான் தரேன். அவ்வளவுதான், இது போதும். இன்னும் 2-3 நாள்ல உங்க ஹஸ்பண்ட் சஞ்சீவ் உங்க கூட இருப்பாரு. அதுக்கு நான் பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்ப நாங்க வரோம் சார். வாங்க. பேசிட்டீங்களாமா? பேசிட்டோம். சரி, வாங்க போலாம். சரி, போலாம். நான் சொல்லலமா இந்த அபி அடங்க மாட்டான்னு. சஞ்சீவ காப்பாத்த இவ என்ன வேணாலும் பண்ணுவா. அவ கண்டிப்பா இன்னொரு வக்கீல பாப்பான்னு சொன்னல, நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு பாரு. ஆமா ஸ்ரீஜா. ஹே அபி, நீ எத்தனை வக்கீல போய் பார்த்தாலும் அத்தனை வக்கீலையும் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி சஞ்சீவ்க்கு சப்போர்ட்டா ஆஜராக விடவே மாட்டேன்டி. வாமா, அந்த வக்கீல பார்த்து நம்ம பணம் கொடுத்து ஒரு வழி பண்ணலாம். சரி ஸ்ரீஜா, வா. வா. சார். எஸ்.
வாட் ஷுட் ஐ டூ ஃபார் யூ? சார் ஐம் கமிங் ஃப்ரம் தமிழ்நாடு. ஓ, தமிழா? உட்காருங்க, ம். உட்காருங்க. இப்ப சொல்லுங்க. அதான் சார், அபின்னு ஒருத்தி வந்துட்டு போனால, ஆமா, அவ கேஸ நீங்க எடுக்க கூடாது. சஞ்சீவுக்கு சப்போர்ட்டா நீங்க கோர்ட்ல ஆஜராக கூடாது. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் சார். இந்த கேஸ நீங்க எடுக்காம இருந்தா அபி உங்களுக்கு தரதா சொன்ன பணத்தை விட அதிக பணம் நான் தரேன். ரொம்ப யோசிக்காதீங்க சார். உங்களுக்கு தேவை பணம். அது கோர்ட்ல ஆர்கியூ பண்ணாமலே உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை வாங்கிக்க வேண்டியதுதானே? ஓகே மேடம், நீங்க சொல்ற மாதிரி உங்ககிட்ட நான் பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த கேஸை நான் எடுக்காம விட்டுறேன். பட் எனக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, அபிகிட்ட உங்களுக்காக நான் வாதாட மாட்டேன்னு சொன்னா கூட நான் இல்லைனாலும் சஞ்சீவ் கேஸை வாதாட இன்னொரு வக்கீல் கிட்ட போகத்தானே செய்வாங்க. அவ எத்தனை வக்கீல் கிட்ட போனாலும் அத்தனை பேரையும் நான் பணம் கொடுத்து வாங்குவேன். நீங்க அவ்வளவு மணி செலவு பண்றதை விட அபிய லாக் பண்ண சிம்பிளா ஒரு ரூட் சொல்லட்டுமா? என்ன ரூட்டு? உங்களுக்கு சஞ்சீவுக்கு சப்போர்ட்டா எந்த வக்கீலும் கோர்ட்ல ஆஜராகாம இருக்கிறது முக்கியமா, இல்ல சஞ்சீவுக்கு ஜாமீன் கிடைக்காம அவன் ஜெயிலுக்கு போறது முக்கியமா? எனக்கு அந்த சஞ்சீவ் ஜெயிலுக்கு போறதுதான் முக்கியம் சார். இந்த கொலை கேஸ்ல அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கணும். இப்போ ஜெயில இருக்கிற அவன் லைஃப் லாங் வெளியே வரவே கூடாது. அப்ப நீங்க நான் சொல்றத கேளுங்க. நான் அபிகிட்ட சொன்ன மாதிரி சஞ்சீவுக்கு சப்போர்ட்டா இந்த கேஸ்ல நான் ஆஜராகிறேன். பயப்படாதீங்க, நான் சஞ்சீவுக்கு சப்போர்ட்டா கோர்ட்ல ஆஜராவனே தவிர ஜெயிக்க மாட்டேன். சஞ்சீவுக்கு ஜாமீன் கிடைக்காது. நீங்க சொன்ன மாதிரி சஞ்சீவுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. நான் இப்படி பண்ணா எனக்கும் பெனிஃபிட், உங்களுக்கும் பெனிஃபிட். உங்ககிட்ட காசை வாங்கிட்டு இந்த கேஸை குவிட் பண்ணாம நான் சஞ்சீவுக்கு சப்போர்ட்டா ஆஜராகிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்னு நீங்க யோசிக்கிறீங்க அதானே? பெனிஃபிட் இருக்கு மேடம். இந்த கேஸ்ல அபி தோக்க நீங்க எனக்கு பணம் தருவீங்க, ஆஜராக அபி எனக்கு பணம் தருவாங்க. எனக்கு 2 டைம்ஸ் ப்ராஃபிட் கிடைக்குது இல்ல? என்ன டீலா நோ டீலா? டீல் சார். ஆனா நீங்க என்னை ஏமாத்திட மாட்டீங்களே? மேடம், ஏமாத்துக்காரன் தான். ஆனா எனக்கு பணம் கிடைக்குதுன்னா நான் ஏமாத்த மாட்டேன். சஞ்சீவுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. சஞ்சீவ் மேல இருக்கிற கேஸ் வீக் ஆகாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அத நான் பாத்துக்கிறேன். மா, அந்த பணத்தை கொடு. சார், இதுல 2 lakhs இருக்கு. இது நீங்க பார்க்க போற வேலைக்கான அட்வான்ஸ். ஓகே மேடம். அப்போ நாங்க வரோம். ஓகே வாங்க. சீதா, டென்ஷன் ஆகாத, உட்காரு. இல்லங்க, அபியும் சந்தோஷும் வக்கீல பார்க்க போனாங்க. வக்கீல் என்ன சொன்னார்னே தெரியல, அதான் பயமா இருக்குங்க. இங்க பாரு சீதா, சஞ்சீவ் தப்பு பண்ணலன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு பயப்படுற? எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். சஞ்சீவை எப்படியாவது ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். நீ தைரியமா இரு.
என்னாச்சு அபி? வக்கீல் சஞ்சீவுக்கு சப்போர்ட்டா கேஸ்ல ஆஜராக ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கிட்டார் அத்தை. அம்மா, அது மட்டும் இல்ல, சஞ்சீவ ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டாரு. நான் கும்பிடுற கடவுள் என்னை கைவிடல. ஸ்ரீஜா, அந்த வக்கீல் சொன்னதை நம்பி அந்த அபி சஞ்சீவ ஜாமீன்ல எடுத்துடலான்னு கனவு கண்டுகிட்டு இருப்பாடி. அம்மா, அங்க பாரு, அந்த இன்ஸ்பெக்டர் அங்க நின்னு காலிங் பெல் அடிக்கிறான். இருங்கம்மா, நான் போய் பார்க்கிறேன். May I come in? ப்ளீஸ் கம். இல்லங்க, போலீஸ் வந்திருக்காரு. ப்ளீஸ் கம். என்னடா சந்தோஷ்? எஸ் இன்ஸ்பெக்டர். Sir, I came here to talk about something important. இன்ஸ்பெக்டர் என்னங்க சொல்றாரு? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? வா, என்னன்னு போய் பாத்துட்டு வந்துடலாம். ஏய், பார்க்க வேண்டாம் ஸ்ரீஜா. அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டே வந்துருவோம். நக்கலு. வா. எது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன். What's the matter, officer? Please tell me. Looking at what happened, it seems to me that Sanjeev not committed this crime. That's why all the witnesses are against him. சந்தோஷ் என்ன சொல்றாரு? அபி, சாட்சி எல்லாம் சஞ்சய்க்கு எதிராக இருந்தாலும் சஞ்சய் இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு எனக்கு தோணுதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆமா. என் சஞ்சீவ் எப்படிப்பட்டவர்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எனக்கு அது போதும் சார். சஞ்சீவை வெளியே கொண்டு வந்துடலாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. Sanjeev cannot escape from this problem only because I believe. The court must believe Sanjeev's innocence. Only then he can escape from this problem. டேய் சந்தோஷ், இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு? சஞ்சீவ் நிரபராதின்னு கோர்ட் சொன்னா மட்டும்தான் இந்த கேஸ்ல இருந்து சஞ்சீவ் தப்பிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேளுங்க சந்தோஷ். Inspector, Yes? if the court has to believe in Sanjeev's innocence, what should we do for it? So far, the case is in Sanjeev's favor. Only the wife of the officer is the witness for Sanjeev stabbing the officer in person. However, the court will not accept the close relatives as witness. So, if you arrange for a good lawyer, you can easily bring Sanjeev out of the jail. கோர்ட் குற்றவாளிய இல்ல குற்றம் சாற்றப்பட்டவரோட நெருங்கின சொந்தங்களோட சாட்சியே எடுக்காதான். அதனால சஞ்சீவ ஜாமீன்ல வெளியெடுக்க நிறைய சான்ஸ் இருக்கணும். நீங்க ஒரு நல்ல வக்கீல வச்சு வாதாடினா ஈஸியா சஞ்சீவ வெளியே கொண்டு வந்துடலான்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. நாங்க ஒரு நல்ல வக்கீல பார்த்து வச்சிட்டோம் சார். சஞ்சீவ ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்துடலாம், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. Inspector, we already spoke to a lawyer regarding this. Okay? He also told that Sanjeev can be brought from jail on bail. Okay. Well, I'm leaving. Yeah.
என்ன ஸ்ரீஜா, இந்த இன்ஸ்பெக்டர் திடீர்னு வந்து நம்ம சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்டுட்டு போறா. இவன் சொல்றத பார்த்தா சஞ்சீவ்க்கு ஈஸியா ஜாமீன் கிடைச்சிடும் போல இருக்கே. மா, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. அது எப்படி நடக்கும்னு நானும் பாக்குறேன். ஸ்ரீஜா, என்ன ரொம்ப யோசிச்சிட்டு இருக்க? சப் இன்ஸ்பெக்டர் அபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனத பத்தி யோசிச்சிட்டு இருக்கியா? ஆமாமா, சஞ்சீவ் தானா ஒரு கொலை கேஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போறான்னு நினைக்கும் போது கீழே கிடந்த லாட்டரியில நமக்கு 10 கோடி ரூபாய் பிரைஸ் மணி அடிச்ச மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்தமா. ஆனா இப்போ சஞ்சீவ் அந்த கொலை கேஸ்ல இருந்து ஈஸியா தப்பிச்சிடுவான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்குமா. சஞ்சீவ் ஜெயிலுக்கு போனாதான் அந்த அபிய வாழ வெட்டியாக்கி நம்ம வீட்டை விட்டு அடிச்சு விரட்ட முடியும். சோ அபிய வாழ வெட்டியாக்க இதே மாதிரி ஒரு நல்ல சான்ஸ் நமக்கு திரும்பவும் கிடைக்காதுமா. இந்த சான்ஸ நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். எப்படியாவது சஞ்சீவ் இந்த கொலை கேஸ்ல இருந்து தப்பிக்கவே விடாம பாத்துக்கணும். அதுக்கு முதல்ல அந்த சஞ்சீவ்க்கு ஜாமீன் கிடைக்கவே கூடாது. அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமா? சஞ்சீவ் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்காம இருக்கிறதுக்கு நாம என்னடி பண்ண முடியும் ஸ்ரீஜா?